என்னங்க என்னங்க பிறகு அரசாங்கம் சட்டம் விதிக்குது பொம்பளைகளுக்குலாம் சொத்துல உரிமை உண்டுண்டு. எல்லா பொம்பளைகளுக்கும் சொத்துல உரிமை உண்டுண்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பா அத்தான் செத்து போயிடுறாங்க, அண்ணன் தம்பியா பிறந்தவன் தங்கச்சி அக்கா தங்கச்சியில் கட்டி கொடுக்குற கடமை இருக்குடா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அவங்களுக்கு நகை நட்டுலாம் போட்டு கட்டி கொடுத்த வீட்டில் போய் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கையிலேயே சொத்துலேயே எனக்கு பங்கு விடுறா, எனக்கு பங்கு இருக்குடா அப்படின்னு பங்கு வாங்குறாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? அப்போ கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டி கொடுத்தவன அண்ணனோட நிலமை அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளையில வச்சுக்கிட்டு கூட பிறந்தவர்களுக்கு தான் நல்லபடியாக நகையை போட்டு கட்டி கொடுக்குறாங்களே, அதை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே? கவர்மெண்ட் 1000 சட்டம் வதைக்கும். ஒரு உள்ள பெற்றுக்க 2 உள்ள பெற்றுக்கண்டு அதுக்கிட்டு ஒத்த பிள்ளை பெற்றவங்க 2 பிள்ளையை பெற்றுட்டு தூக்கி கொடுத்துட்டு பேசாண்டு இருக்க முடியுமா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு கூட ஒரு பிள்ளைய எக்ஸ்ட்ரா பெற்றுக்க முடியும். என்ன எல்லாத்துக்கும் வருதுல்ல? அதேமாதிரி அண்ணன் தம்பி நம்மளுக்கு செஞ்ச உதவிகளை நினச்சி பார்த்து பொம்பளையே ஒதுங்கிறது இல்லை. எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துடணும். ஆத்தாப்பு வீட்டில் வாங்கிட்டு போகணும், நகையும் வாங்கிட்டு போகணும், சொத்தும் வாங்கிட்டு போகணும். என்னங்க இது சட்டம்? இப்படி ஒரு சட்டம் இப்படி விதிக்கிற கவர்மெண்ட்டை சொல்லணும். ஆமாம்.